Hi, hello friends. Welcome back to Tamiltechnologybeats. நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். நிறுத்து. இத நான் தான் பண்ணுவேன். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. ஹலோ गाइस, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நல்லா தான் இருப்பீங்க. சோ இப்போ ரெண்டு பொருளை வந்து நாம இன்னைக்கு நம்ம சேனலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரெண்டையும் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பொட்டி, அப்புறமா இந்த சின்ன பொட்டி. இந்த சின்ன பொட்டியை உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் அப்புறமா அனுப்புறேன். அது இல்லாமல் அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு போட்லேருந்து ஒரு ராக்கர்ஸ் 235 V2ன்னு ஒரு சூப்பரான ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். 1 2 ஃபர்ஸ்ட் இந்த பொட்டியை பிரித்து பார்த்துடலாம். வாங்க பொட்டியை பிரிக்கலாம். இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இப்படி இருக்காது, ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருக்கும். நான் உங்களுக்கு செக் பண்ணி நல்லதாக காட்டணுன்றதுக்காக திறந்து வச்சுருக்கேன். சப்போஸ் இது திறந்துருந்ததுன்னா அந்த கடைக்காரன்ட்டையோ இல்லை கொண்டாந்து கொடுத்தவன்ட்டையோ சண்டை கட்டி புது பொட்டியாக வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதிலே வாரண்டி கார்டும் இருக்கும். வரலாற்றிலேயே யாரும் பண்ணாத விஷயம் நாம் இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா எந்த ரிவ்யூவருமே வந்துட்டு இந்த காயத்தெல்லாம் பிரித்து பார்க்க மாட்டாங்க. அப்படியே எங்கள் அப்பா ஒரு கிரிக்கெட்டரும் விடுறதில்ல, ஒரு இவனையும் விடுறதில்ல, எவனை பிடிக்குமோ வாங்கிக்கோங்க. எல்லா கம்பெனிக்காரனையும் ஸ்பான்சராக பிடிச்சி வச்சுருக்கான். சரி, இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறம் USB to மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டை சார்ஜ் பண்ணுறதுக்காக கேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சப்போஸ் ஒவ்வொருத்தர் வந்துட்டு டைப் சி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் போட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கர் அரக்கன் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட்செட்டு. மேக்னெட்டிக்லாம் வேறு இருக்குது, பங்கமாக இருக்கும். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் போட் ஹெட்னு போட்டிருக்கு. இந்த காகிதம் கூட நல்லா தான் இருக்குது, நல்லா சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தான் அந்த கம்பெனிக்காரனால் வைக்க முடிஞ்சது போல இருக்கு. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? பரவாயில்ல, நிறைய பொருளே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு இந்த ஹெட்செட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்ரூவ்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு விஷயம் சொல்லாமல் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அது என்னென்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஏன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது நான் தான் உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லையே. அது என்னன்னா 1 இயர்க்கான வாரண்டி கார்டு. இதில் என்ன நல்ல விஷயம் இவங்க கொடுத்துருக்காங்கன்னா 1 இயர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நடுவில் ஏதாச்சும் ஃபால்ட்டோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட ப்ராப்பராக நம்ம அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொன்னோம்னா 3 to 5 டேஸில் அதை வாங்கி அவங்க ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணுவாங்க. இல்லைன்னா புது ஹெட்செட் அதை நீங்கள் வாங்குகிற இதுலேருந்தே கொடுப்பாங்க. போட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம். இதுக்காக தான் நான் எப்போவுமே போட்டை சஜஸ்ட் பண்ணுறது. நான் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கார்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ். சரி, இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஹர்திக் பாண்டியா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் இயர் டிப்ஸ். இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு நம்ம நெக்கில் வியர் பண்ணியிருக்கும்போது அது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் அசையாமல் கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கம்யூனிகேஷன். நீங்கள் சும்மா ஃபோன் எடுத்து வச்சு காதில் வச்சு பேசணுன்ற அவசியம் இல்லை. இது கால் வரும்போது இதிலே வந்துட்டு வைப்ரேஷன் ஆகும், அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 10 மில்லிமீட்டருக்கான டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இயர்ஸில் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுது. இதில் லேட்டஸ்ட் வெர்ஷனான ப்ளூடூத் V5.0 அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியெல்லாம் செமையாக இருக்கும். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 20 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 hours யூஸ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 8 hoursக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இதனால் வந்துட்டு சின்னதாக ஸ்வெட்டோ இல்லை ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் நனைஞ்சால் ஹெட்செட்டுக்கு ஒன்றும் ஆகாது. இதில் வந்துட்டு IPX5 சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்காக இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நான் போய் காலேஜில் சேருவேன்லாம் சொல்லக்கூடாது. சும்மா ஒரு ஃபன்னுக்காக என் ஃப்ரெண்ட் அப்படி தான் சொல்லுவான். இதில் வேறு என்னதுன்னா இந்த பாக்ஸ் இப்போ தள்ளி வச்சிடலாம். இதில் வந்துட்டு ASAP ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 20 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 hours இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். வேற மாதிரி. இப்போ இந்த ஹெட்செட்டுக்கு வந்துடலாம். இதோட பில்ட் குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் தான், ஆனாலும் அதை சூப்பராக வந்துட்டு செமையாக செதுக்கி பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு சைடில் பார்த்தோம்னா வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திருப்பினோம்னா சார்ஜ் பண்ணுற மைக்ரோ USB போர்ட்டு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம்.
வேறு கலர் வந்துட்டு பிளாக்கு செம்மையாக இருக்குது. மற்றும் ரெட்டு ப்ளூ இது மாதிரி நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ் எல்லாம் கிடைக்குது. எனக்கு யூஸ்வலாக பிளாக் பிடிக்கும், அதனால் வந்துட்டு நான் இங்கே பிளாக் வாங்கியிருக்கேன். பிளாக் லவர்ஸ் அப்படியே கீழே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை பார்த்தோம்னா இது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மொபைல் கம்பெனிக்காரனே இப்போல்லாம் சார்ஜர் வயரும் கம்பெனி இதுவும் தர்றதில்லை. ஆனால் நம்ம போட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1000 rupeesக்கே வந்துட்டு இவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறாங்க. நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரெட் கலர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு ரெட் கலரில் இல்லை, ஆப்பிள் கலரில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஆப்பிள் வேறு கலர், ரெட் வேறு கலர்னு. பரவாயில்ல, இது நல்லாயிருக்கு, ரொம்ப ரசிக்க தகுந்தது. எக்ஸ்ட்ராவாக இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ, ஜாலியாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வந்துட்டு சூப்பராக இது பண்ணியாச்சு. நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி செமையாக போய் பாட்டு கேட்க போகிறேன். இது வந்துட்டு இந்த அன்பாக்சிங்கை பற்றியும் இந்த ஹெட்செட்டை பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இந்த ஹெட்செட்டு பாஸ் ஃபார் பேஸு. அவ்வளோதான். தேங்க்யூ, பை பாய், see you. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Have fun guys. Have fun.